வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆதிபரத்தை அடையறதுக்காக சும்பாசுரன் வந்து தும்பரலோசனன் அப்படின்ற ஒரு அசுரனை அழைச்சி போய் போர் பண்ணி ஆதிபரசக்தியை கைப்பற்றி கொண்டு வாங்க, கூட இருக்க காளியை அங்கே போர்க்களத்திலே கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிட்டு அனுப்பியிருந்தார். அதை கேட்டு 60,000 போர் வீரர்களோட தும்பராசுரன் அப்படின்ற அசுரன் வந்து போர்க்களத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஆதிபரத்தை பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறாங்க. ஆனால் அது எதுக்குமே ஆதிபரத்தை ஒத்து வரலை. ஆனால் காளி வந்து போருக்கு தயாராகி அவங்க போரை ஆரம்பிக்கவும் செஞ்சாங்க. இப்படி காளியால் ஆரம்பிக்கப்பட்ட போரில் தும்பராசுரன் வந்து பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் போர்க்களத்தில் 2 பேரும் இணையாக நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மாறி மாறி கதையாலையும் வில்லாலையும் கத்தியாலையும் அம்பாலையும் அவங்க வந்து கொடூரமாக போர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து தும்பராசுரனை கொன்னாதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு நினச்சி காளி வந்து தும்பராசுரனை அவங்க பானம் போட்டு அவங்க எரிச்சு கொண்டுடுறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே சும்பாசுரன் அப்படின்ற அசுரன் வந்து ரொம்ப குழம்பி போயிடுறாரு. அசுரர்கள் எல்லாமே வந்து போர்க்களத்துக்கு போனவங்க அவங்க அந்த காளியை பார்த்து பயந்து போயிருக்காங்க. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் ரொம்ப அமைதியாக அவர் கோட்டைக்குள்ளே போய் அமைதியாக யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறது, அசுரர்கள் சொல்கிற மாதிரியே நம்ம போர்க்களத்தில் போய் அவங்கள எதிர்த்து போர் பண்ணுறதா, இல்லை இந்த பெண் வந்து நமக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி இவளை விட்டுட்டு நம்ம பாதாளத்துக்கே போயிடுறதா, என்ன பண்ணுறது, ஆனால் ஒரு பெண்ணுக்கு பயந்து நம்ம ஓடணும் அப்படின்னா நம்மளோட புகழ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் சும்பன் வந்து நிசும்பனான அவர் தம்பியை அழைக்கிறாரு. அழைச்சி அவர் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. நம்ம வந்து போர்க்களத்தில் அந்த பெண்ணை ஜெயிச்சு அந்த ஆதிபத்தியை கைப்பற்றி கொண்டு வரதுக்காக தும்பரலோசனன் அப்படின்ற அசுரன் அழைச்சிருந்தோம். ஆனால் அந்த அசுரன் வந்து அங்கே போர்க்களத்திலே எரிச்சு சாம்பலாக்கப்பட்டிருக்காரு. இதை பார்த்து அசுரன் எல்லாமே பயந்து போயிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறது? நான் நினைக்கிறேன் இந்த போரில் வந்து அந்த ஆதிபரத்தை அடையணுமோ இல்லையோ, ஆனால் இந்த பெண்கிட்ட தோத்துட்டோம் அப்படின்ற இழுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே போர்க்களத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிசும்பன் என்ன சொல்கிறாரு, இந்த நிசும்பன் சொன்ன ஆலோசனை கேட்டு இந்த போர் எப்படி போச்சு, இல்லை இந்த போர் இதோட முடிஞ்சு அசுரர்கள் எல்லாமே பாதாளம் திரும்பினாங்களா, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். இதுக்கான விடை தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். போர்க்களத்திலிருந்து உயிரை தப்பிச்சு ஓடி வந்த அசுரர்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போய் சும்பராஜன் கிட்ட சொன்ன விஷயத்தை நினச்சி சும்பாசுரன் வந்து அவர் யோசிச்சுட்டே இருக்கார். என்ன பண்ணுறது, இந்த பெண் நமக்கு அவ்வளோ அவசியமா, இந்த பெண்ணை நம்ம அடைஞ்சே தீரணுமா, இல்லை இந்த பெண் நமக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறதா, அப்படியே விட்டாலும் இந்த பெண் நம்மளை சும்மா விடாது போல். ஏன்னா இத்தனை அசுரர்களை அவங்க கொன்று கூச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பாக நம்மளே பழி வாங்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேவர்கள் விட்ட பெண்களை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பெண்கள் நம்ம வேணான்னு சொல்லி விட்டாலும் இவங்களை நம்ம பாதாளத்துக்கு விரட்டுற வரைக்கும் இவங்க நம்ம கூட போர் பண்ணுவாங்க போல். என்ன பண்ணுறது, ஒன்று அவங்க கூட போர் பண்ணி நம்ம அவங்கள ஜெயிக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம இவங்க எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம பாதாளத்துக்கு போகணும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இது யோசித்து அவர் குழம்பி போயிருக்காரு. அந்த சமயத்தில் இதுக்கு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யார்கிட்டயே ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் நமக்கு நம்பிக்கையான ஆள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தம்பி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிசும்பனை வரவழைக்கிறாரு. நிசும்பனை வரவழைச்சி அவரோட குழப்பத்தை பூரா நிசும்பன் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சும்பாசுரன் சொல்கிறாரு, இந்த போர்க்களத்துக்கு நானே போகிறேன், அந்த பெண்ணை அடையிறதுக்கு கிடையாது, அந்த பெண்ணை எதிர்த்து போர் பண்ணி போர்க்களம்னா என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நானே போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீ என்ன சொல்கிற, நான் போகிறதா வேணாமா, இதை பற்றி நீ தான் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும்னு சொல்லி சும்பாசுரன் வந்து நிசும்பன் கிட்ட கேட்குறாரு. அப்போ நிசும்பன் வந்து யோசித்து சொல்கிறாரு, இந்த போர்க்களத்தில் நிறையா குதிரைகள் யானைகள் எல்லாமே கொல்லப்பட்டிருக்கு. ஒரே பெண்ணால் 60,000 போர் வீரர்களை எதிர்த்து சமாளிக்கிற அளவுக்கு அவளுக்கு பலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவள் ஒரு மிகப்பெரிய வீராங்கனை தான் இருப்பாள். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதில் போகணுமா அப்படிங்கிறது ஒரு யோசனை இருக்குது. ஏன் அப்படின்னா ராஜா தான் ஒரு ராஜ்யத்துக்கு முக்கியமானவங்க. ராஜா விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த ராஜ்யமே தோத்துருச்சுன்னு அர்த்தம். அப்படினால நீங்கள் வந்து ஒரு ராஜாவாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் போருக்கு போவேன்னா அந்த போருக்கு வந்து போன சமயம் நம்ம ஒரே ஒரு அசுர வீரனை அமைச்சிருந்தோம், கூட வந்து ஒரு மிகப்பெரிய படையை அமைச்சிருந்தோம். இந்த சமயம் நம்ம 2 படை தளபதிகள் அனுப்புவோம்,
கூட மிகப்பெரிய ஒரு அசுர அணிவகுப்போடு நம்ம அனுப்புவோம். இந்த பெரிய படை தளபதிகளோடையும் சரி, படைகளோடும் சரி, அவங்க போகிறப்போ கண்டிப்பாக அவங்க திறமையாக போர் பண்ணுவாங்க. அந்த போர்க்களத்தில் அந்த பெண்ணை கொன்று அவங்க வந்து அந்த பெண்ணோட சடலத்தை எடுத்து வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இப்படி நிசும்பன் சொன்னதை கேட்டு சும்பாசுரன் வந்து யோசிக்கிறாரு. அதுவும் சரிதான், நம்ம போகிறத விட நம்ம சிறந்த அசுர வீரனான 2 பேரை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அப்போ யாரை அனுப்புறது அப்படின்னு சொல்லி நிசும்பன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நிசும்பன் சொல்கிறாங்க, அந்த பெண்களை எதிர்க்கிறதுக்கு அவங்கள கொல்றதுக்கு ஈவு இறக்கமே இல்லாத 2 அசுரர்களை அனுப்பணும். அவங்க தான் சண்டன் முண்டன் அப்படின்ற 2 பேர். இந்த 2 பேரையும் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேர் போதும் அந்த பெண்களை கொல்றதுக்கு. ஆனால் அந்த சண்டன் முண்டன் கிட்ட ஒரு பெரிய அசுர படையை கொடுத்து அனுப்புவோம். அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு பலம், அந்த பெண்களும் வந்து எளிமையாக அவங்க கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே சும்பராஜனும் சரி பரவாயில்ல, அப்போ சண்டனும் முண்டனும் வரவழைங்க, அவங்கள நம்ம வந்து போர்க்களத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வரவழைக்கிறதுக்கு அவர் ஆணையிடுறாரு. சும்பாசுரன் ஆணையை கேட்டு சண்டன் முண்டன் அப்படிங்கிற 2 அசுரர்களும் சும்பராஜன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ சும்பாசுரன் சொல்கிறாங்க, அசுர வீரர்களே, நீங்கள் 2 பேர் என்ன பண்ணுங்க அப்படின்னா மிகப்பெரிய அசுர படையை திரட்டிட்டு போங்க. திரட்டிட்டு போய் அந்த போர்க்களத்தில் நம்ம வீரர்கள் எல்லாத்தையும் கொன்ன அந்த காளி அப்படிங்கிற பெண்ணை வந்து நீங்கள் கொன்று அவளோட சடலத்தை இங்கே தூக்கிட்டு வாங்க. கூடவே வந்து அந்த அழகு தேவதையான அந்த ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை நீங்கள் கைப்பற்றி கொண்டு வாங்க. அவங்களுக்கு எந்த காயமும் ஏற்பட்டுறக்கூடாது. ஒருவேளை அவங்க வந்து வரத்துக்கு மறுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இறக்கமே பார்க்காம அந்த பெண்ணையும் கொன்றுங்க. நமக்கு பெண் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம அசுர ராஜ்யம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அப்படிங்கிறதுனால நம்ம அசுர வீரர்களை பயங்காட்டின அந்த காளி வந்து உண்மையிலே அவங்க கொல்லப்பட்டிருக்கணும். கூட இருக்க பெண் வந்து அவளை கைப்பற்றி கொண்டு வரப்பட்டிருக்கணும். அவள் வர மறுத்தா அப்படின்னா அவளை வந்து அங்கேயே கொன்றுங்க. முக்கியமாக அவளோட வாகனமான சிங்கத்தை வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் சித்திரவதை பண்ணி அங்கேயே கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் கட்டளையிடுறாரு. இதை கேட்டோடனே சண்டனும் முண்டர்களும் அப்படியே கோவத்தோட அவங்க வந்து சரி, நான் வந்து நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன், போர்க்களத்தில் போய் வெற்றி நமக்கே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க உற்சாகத்தோட அவங்க மிகப்பெரிய அசுரப்படையை திரட்டிக்கிட்டு அவங்க போர்க்களத்துக்கு போகிறாங்க. போகிறப்ப தான் வந்து சண்டன் வந்து முண்டனை பார்த்து சொல்கிறாங்க, பாத்தியா சகோதரா, நமக்கு என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண் வந்து இந்த அசுரலோகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தான் போய் சும்பாசுரன்ட்டு சொன்னோம். கடைசியில் அந்த பெண்ணை எதிர்த்து நம்மளே போர் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சூழல் வருது. இந்த சூழல் நினச்சி நான் சிரிக்கிறதா இல்லை வேதனைப்படுறதா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்துக்கு அவங்க போகிறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய அசுரப்படையை திரட்டிட்டு போன சண்டனும் முண்டனும் வந்து அங்கே போய் பார்க்குறாங்க. அழகு பதுமையான ஆதிபராசக்தி சிங்க வாகனத்தில் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம ஒரு டைம் போய் பேசி பார்க்கக்கூடாது. ஏன்னா இவங்க பாட்டு பாடுற அழகை வந்து நம்ம தான் முதல்ல ரசித்து அதை ராஜா கிட்ட போய் சொன்னோம். அப்போது நம்ம போய் பேசி பார்ப்போம், அவங்க உண்மையிலே வந்து போகிறதான் விரும்புகிறாங்களா அப்படின்னு எனக்கு புரியலை, எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது, நம்ம போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக ஆதிபராசக்திகிட்ட போகிறாங்க. அவங்க ஆதிபராசக்தி பணிவாக நின்று, பெண்ணை நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, அப்படி இருந்தும் ஏன் நீ போகிற விரும்புகிற அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை. உனக்கு வந்து இந்த ராஜ்யத்தை வந்து கைப்பற்றி ஆளணும் அப்படின்ற நினச்ச அப்படின்னா நீ ஏன் வந்து போர் பண்ணி தான் கைப்பற்றி ஆளணும்னு கிடையாது. நீ வந்து எங்கள் சும்பராஜனையோ இல்லை சும்பராஜனையோ யாரோ ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த 14 லோகமே அவங்க கட்டுக்குள்ளே தானே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீ எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை நீங்கள் இந்த தேவர்கள் சொன்னதை கேட்டு நீங்கள் வந்து போர் பண்ணுறீங்களான்னு எனக்கு புரியலை. தேவர்கள்லாம் வந்து பலம் இல்லாத பலவீனர்கள், அவங்க வார்த்தையை கேட்டு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்போவே சரின்னு சொன்னீங்கன்னா சும்பராஜன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் சும்பராஜனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா? என்னங்க சொல்கிறீங்க? இந்த 14 லோகம் கிடையாது, இந்த பிரபஞ்சமே எனக்குள்ளதான் அடக்கும். எனக்கு எந்த ஒரு ஆண் துணையும் தேவைப்படாது. தேவர்கள் தூண்டி விட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? என் தேவர்களே எத்தனையோ அழகழகான தேவர்கள் ஆண்கள் இருக்காங்க. அதில் விஷ்ணு போன்ற அழகானவர்கள் இருந்தாலுமே அவங்களெலாம் நான் தேர்ந்தெடுக்காமல் நான் சுயம்புவாக இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு எந்த ஆண் துணையும் தேவைப்படாது. ஏன்னா இந்த பிரபஞ்சமே எனக்குள்ளதான் அடக்கும், எனக்குள்ளதான் எல்லாமே இயங்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சண்டனும் முண்டனும் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நான் நினைக்கிறேன் எங்கள் சும்பராஜனோட புகழை கேட்ட உடனே நீ வந்து கொஞ்சம் பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நீ வந்து என்னத்தையும் உளறிட்டு இருக்க. நீ எதுவும் பயப்பட வேண்டாம். இப்போ கூட நீ வந்து என் கூட போர் பண்ணுற அவசியம் கிடையாது. எங்களோட வந்து சரணடைஞ்சிரு. நான் வந்து உங்களுக்கு எல்லா வழிகளும் பண்ணுறேன். ஏன் நீ வந்து இந்த உலகத்தில் 2 விதமான ஆண்கள் தான் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சுயநலவாதிகள், இன்னொருத்தவங்க வந்து பொதுநலவாதிகள்.
அப்படி இருக்கிறப்போ இந்த தேவர்கள் வந்து சுயநலவாதிகள். அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதனால அவங்க சுயநலத்துக்காக உங்கள ஏவி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அசுரர்கள் வந்து பொதுநலவாதிகள். அதனால தான் அசுரராஜனான சும்பாசுரனும் நிசும்பனும் 2 பேர் சேர்ந்து இந்த 17 14 ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரே விதிமுறைகள், ஒரே ஆட்சி முறைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நீ வந்து சுயநலவாதிகளுக்காக போர் பண்றதை விட்டுட்டு பொதுநலவாதிகளான அசுரர்களோட நீ கை கோர்க்கறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஆதிபராசக்தி சொல்றாங்க, யார் சுயநலவாதிகள் யார் பொதுநலவாதிகள் நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே அழியக்கூடியவங்க தான். தேவர்களும் அவங்க காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க அழிய போறாங்க. ஆனா அசுரர்கள் நீ பண்ண ஒரு தவறுனால இன்னொருத்தர், அதாவது அப்பாவி மக்களையும் சரி தேவர்களையும் சரி நீ துன்புறுத்ததுனால நீங்க இப்ப அழிய போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சண்டனுக்கும் முண்டனுக்கும் கோவம் அதிகமாகுது. அவங்க கண்கள் அப்படிங்கிறது செவக்க ஆரம்பிக்குது. அப்படியே இந்த வாழைப்பூ நிறத்துல அவங்க கண்கள் மாற 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 சண்டனும் முண்டனும் சொல்றாங்க, நான் பெண் தானேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பலவீனமானவர்கள் அப்படின்னு நினச்சிடாத, எங்களுக்கு பலம் இல்லை, இவங்களை எளிமையாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டுறாத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட 18 கரங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் நீ சொல்கிறியா? 18 கரங்கள் வச்சுருந்தா மட்டும் நீ பெரிய ஆளா? நீ எங்களெல்லாம் வந்து போர் பண்ணி ஜெயிச்சிட முடியாது. உன்னோட வாகனமான சிம்ம வாகனத்தை பார்த்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ எவ்வளோ பலவீனமானவன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஒரு பலவீனமானவ தான் பலமான ஆயுதங்களை கையில் எடுத்துகிட்டு வருவாங்க, பலமான பிராணிகளை கூட்டு வருவாங்க. அப்படிங்கிறப்போ நீ எவ்வளோ பலவீனமானவன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று, உன்னை ஏவி விட்ட அந்த இந்திரனும் சரி தேவர்களும் சரி ஏன் வந்து உன்னை ஏவி விட்டுருக்கான்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு ஆணை வந்து கூட அனுப்பியிருந்தோம் அப்படின்னா ஈவி இறக்கம் பார்க்காம இந்த அசுரர்கள் வந்து கொன்றுவாங்க. ஆனால் ஒரு பெண் அனுப்பணும் அப்படின்னா பெண்ணை போய் கொல்றதா அப்படின்ற அவங்க யோசிப்பாங்க. அப்படிங்கிறனால தான் அவன் நயவஞ்சகத்தோடு உன்னை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற எனக்கு புரிஞ்சு போச்சு. இவ்வளோ கேவலமான எண்ணத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லி நான் தேவர்களை கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்லி சண்டனும் முண்டனும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஆதிபராசக்தி சொல்கிறாங்க, கண்ட விஷயத்த பேசாதீங்க, பேச தெரியாத விஷயத்த பேசி என்னை இன்னும் கோபம் அதிகப்படுத்தாதீங்க. நீங்கள் போருக்கு தானே வந்திருக்கீங்க, அவங்களோட அழிவை நான் இங்கேயே எழுத போகிறேன். அசுரர்களை வேட்டையாடி அவங்கள வந்து யமலோகத்துக்கு அனுப்ப போகிறேன், யமனாவே நான் இங்கே வந்திருக்கேன். அப்படிங்கிறதுனால ஏன் முன்னாடி பேசிகிட்டு இருக்காதீங்க, போருக்கு வந்தீங்க அப்படின்னா போருக்கு நீங்கள் வந்து தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சங்கம் முழங்க ஆரம்பிக்கிறாங்க. சங்கம் முழங்க ஆரம்பிச்ச உடனே அசுரர்கள் எல்லாமே அப்படி நடுங்கி போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் சண்டனும் முண்டனுக்கும் கோபம் அதிகமாகி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அநேக விதமான பானங்களை அவங்க வந்து தொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஆதிபராசக்தி அவங்களோட கத்தியால் அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. இப்படி போர் ஆரம்பித்த உடனே காளி வந்து போர்க்களத்தில் எல்லா அசுரர்களையும் எதிர்த்து போர் பண்ணுறதுக்கு அவங்களும் முன் வராங்க. அந்த சமயத்தில் ஆதிபராசக்தி அமைதியாக சிம்மவானத்தில் உட்காந்து பார்க்குறாங்க. காளி வந்து சண்டன் முண்டன் அப்படிங்கிற 2 அசுரர்களை எதிர்த்து போர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அசுர வீரர்கள் எல்லாத்தையுமே கொன்று குவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சண்டனும் முண்டனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வில்லில் வந்து அவங்க அதிகமான பானங்களை தொடுக்குறாங்க. அந்த பானங்கள் எல்லாமே மழை மாதிரி பெய்யுது. இதை பார்த்து காளி வந்து எல்லாத்தையுமே தடுத்து எறிகிறாங்க. தடுத்து எறிஞ்சிட்டு காளி வந்து அவங்களோட ஆயுதத்தை எடுத்து எல்லாரையும் அடித்து உடைக்கிறாங்க. அந்த சமயத்தில் நிறைய யானைகள், யானை பாகர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ வந்து காளினால் வந்து யோசிக்கிறாங்க, என்னடா இது, இந்த அம்பு மழை மாதிரி நம்மளை பேஞ்சிட்டே இருக்கே, இப்படியே விட்டோம் அப்படின்னா இவங்களை வந்து நம்ம கொல்ல முடியாது, நம்ம எப்படியாவது இவங்களை கொல்லணும் அப்படின்ற நினச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் வந்து சண்டன் என்ன பண்ணாங்கன்னா அவரோட கதாயத்தை எடுத்து காளியை ஓங்கி அடிக்கிறாங்க. அடித்த உடனே காளி வந்து ஒரு செகண்ட் நிலை தருமாறி அவங்க நிற்கிறாங்க. அவங்க திரும்பி அடிக்கலான்னு அவங்க கதத்தை எடுக்கிறப்ப தான் முண்டன் இன்னொரு பக்கத்தில் இருந்து அவனோட கதத்தை எடுத்து காளி மேலே திரும்ப இன்னொரு பக்கம் அடிக்கிறாங்க. அடித்த உடனே காளி வந்து ஒரு செகண்ட் நிலை தடுமாறி நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் காளி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கோபம் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க கோபம் அதிகமானதில் அவங்க மிகப்பெரிய விஸ்வரூபம் மாதிரி எடுக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா முகங்கிறது உடம்புங்கிறது அதீதமான கருப்பாக அந்த கார்மேகம் மாதிரி கருன்னு அவங்க மாறுறாங்க. அவங்களோட பற்களும் நாக்கும் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது. அவங்க ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்க இடுப்பில் வந்து மான் தோல் கட்டியிருக்காங்க. அவங்க யானை தோலையே வந்து அவங்க தாவணி மாதிரி அணிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் செத்து விழுந்த அசுரர்களோட தலை எல்லாத்தையுமே எடுத்து மாலையாக கோர்த்து அவங்க கழுத்தில் அணிஞ்சிருந்தாங்க. ஆக்ரோஷமாகவும் உக்கிரமாகவும் வந்த காளி வந்து அவங்க நாக்கை துருத்திக்கிட்டு அவங்க அசுரர்களை வேட்டையாடுறதுக்காக அவங்களோட கத்தி எடுத்து ஒரு அசுரர்களையும் அடித்து கொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வானத்துக்கு பூமிக்கு வளர்ந்ததுனால அவங்க யானைகளை அடித்து கொல்றாங்க. யானை பாகர்கள், குதிரைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எக்கச்சக்கமான மிருகங்களை அங்கே கொன்று குவிக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் கொன்று குவிச்சது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் எடுத்து அவங்க வாயில் போட்டு பல்லால் கடித்து அவங்க மென்று திங்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்த உடனே அசுரர்கள் எல்லாமே நடுங்கி பயந்து போகிறாங்க. என்னடா இது, இந்த காளி வந்து கொடூரமானவன் தெரியும், ஆனால் இவ்வளோ கொடூரமானவன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் அப்படியே அவங்க கையில் அசுரர்களை பிடிச்சி அவங்க வாயில் போட்டு மென்று திங்கிறாங்க. நரமாமிசத்தை திங்கிற இந்த காளியை பார்த்த உடனே சண்டனும் முண்டனும் பயந்து போய் நிற்கிறாங்க. என்னடா இது, இந்த பெண் வந்து இவ்வளோ கொடூரமானவளா, இவளையா நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஆதிபராசக்திக்கு இளையவள்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், சின்ன பெண்ணை வந்து நம்ம எடுத்து போர் பண்ண வைக்கிறாங்க, இந்த பெண்ணை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சின்ன பெண் பார்த்தோம் அப்படின்னா இப்படி நரமாமிசம் தின்னு இந்த போர்க்களத்தையே கொள்ளையடிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து யாரும் எதிர்பார்க்காத விதமாக அந்த காளி கையில் இருக்கக்கூடிய வில்லை வளைச்சி அவங்க ஈஷிகாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை சண்டன் மேலே போடுறாங்க. சண்டன் மயங்கி கீழே விழுகிறாங்க. ஐயோ, சண்டனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முண்டன் போய் பார்க்குறப்ப தான் அந்த முண்டன் மேலே சந்திராஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தையும் செலுத்துகிறாங்க. முண்டனும் அந்த இடத்துல மயங்கி விழுகிறாங்க. இப்படி 2 தளபதிகளும் மயங்கி விழுந்த உடனே காளி அவங்க கையில் இருக்கக்கூடிய சங்கை எடுத்து அவங்க வெற்றி முழக்கத்தை கொடுக்குறாங்க. அசுரர்கள் எல்லாமே பயப்படுறாங்க. ஐயையோ, நம்மளோட தலைவரான சண்டனும் முண்டனும் இப்படி கீழே விழுந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்றதுனால பாதி அசுரர்கள் அந்த போர்க்களத்தை விட்டு திரும்ப பயந்து ஓடுறாங்க. பாதி அசுரர்கள் காத்துட்டு இருக்காங்க. நம்மளோட தலைவர்கள் மயங்கி தான் விழுந்திருக்காங்க, இன்னும் அவங்க சாகலை, அவங்க எதிர்த்து நம்ம கூட சேர்ந்து போர் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க காளியை எதிர்த்து போர் பண்ணுறதுக்கு தயாராக அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி சண்டனும் முண்டனும் திரும்ப எழுந்து வருவாங்கன்னு நம்பிக்கையோடு நின்றுட்டு இருந்த அசுரர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக சண்டன் எழுந்து திரும்ப அந்த காளியோட போர் பண்ணுறதுக்கு வராங்க. சாதாரணமாக காளியாக இருந்தவங்க இப்போ கால ராத்திரியாக அவங்க வந்து அவதாரம் எடுத்து அங்கே சண்டன் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களோட கதாயுதத்தை எடுத்து சண்டனை நல்லா அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. சண்டனால் எதிர்த்து போர் பண்ணவே முடியல. அந்த சமயத்தில் தான் வந்து காளி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் பாசம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம், அதாவது அது ஒரு கயிறு, அந்த கயிறு எடுத்து அந்த சண்டனை வந்து கட்டி போடுறாங்க. இவங்க கட்டி போடுறப்ப தான் முண்டனும் முழிச்சு எந்திக்கிறாங்க. அந்த சமயத்தில் முண்டனும் வந்து ஆதிபராசக்தியான அந்த காளியை வந்து எடுத்து போர் பண்ணுறாங்க. அந்த காளி வந்து முண்டனையும் வந்து அந்த பாசத்தால் கட்டுறாங்க. கட்டிட்டு அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஆதிபராசக்தியோட காலடியில் போடுறாங்க. இந்த அகபாவம் பிடிச்ச இந்த 2 அசுரர்களையும் நான் இங்கே உயிரோடு பிடிச்சிட்டு வந்திருக்கேன், இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காளி வந்து ஆதிபராசக்தி கேட்குறாங்க. ஆதிபராசக்தி காளியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக அவங்க பணிவாக சொல்கிறாங்க, இவங்க 2 பேரையும் உயிரோட விட வேண்டாம், அதே சமயம் இவங்க 2 பேரையும் கொல்றதுல எனக்கு மனசும் இல்லை, அப்படிங்கிறனால இந்த 2 பேரை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் இந்த போர்க்களத்தை வந்து வேள்வியாக உன்கிட்ட கொடுத்துட்டேன், இந்த வேள்வியை நீ தான் நடத்திட்டு இருக்க, அப்படி இருக்கிறப்போ இந்த வேள்வியில் இவங்க 2 பேரையும் என்ன பண்ணலாம், ஏன்னா வேள்வியில் நடக்கிறப்போ இந்த 2 பேரும் வேள்விக்கான பலிகளாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி சொல்கிறாங்க. இது சொல்லிட்டு காளிகிட்ட சொல்கிறாங்க, இந்த வேள்வியில் இந்த 2 பேரையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் காளி வந்து அவங்க யோசிக்கிறாங்க, இது எப்பவுமே ஒரு வேள்வி நடக்குது அப்படின்னா அந்த வேள்வியில் வெற்றி அடைகிறதுக்கு பலி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நம்ம வந்து இந்த அசுர போரில் வந்து நம்ம எந்த ஒரு பலியும் கொடுக்கல, அவங்க வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கத்தியை வந்து எடுத்து அவங்க போர்க்களத்தில் நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு இந்த 2 அசுரர்களையும் கொண்டு போய் அங்கே பலிபீடம் மாதிரி நிற்க வச்சு அவங்க தலையை வெட்டி பலி கொடுக்குறாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து அந்த போர்க்களத்தில் தெளிக்க விடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து காளி சொல்கிறாங்க, இந்த போரில் வந்து எங்களுக்கு தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற அசுரர்கள் எல்லாமே பாதிக்கு பாதி பேர் அதை பார்த்து அவங்களுக்கு அங்கேயே மாரடைப்பு வந்து பாதி பேர் இறக்குறாங்க. சில பேர் உயிருக்கு பயந்து அவங்க திரும்ப நம்ம ஓடணும்னு சொல்லி அவங்க தலைதெறிக்க ஓடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து காளி பண்ண செயலை பார்த்து ரொம்ப சந்தோஷமான ஆதிபராசக்தி வந்து காளியை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த போர்க்களத்தில் சண்டன் முண்டன் அப்படிங்கிற 2 அசுரர்களை நீ கொன்று இருக்க, இந்த 2 அசுரர்களை கொன்னதுனால உனக்கு நான் ஒரு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன பட்டம் அப்படின்னா, சண்டனும் முண்டனும் கொன்னதுனால இன்று முதல் காளி அப்படிங்கிற நீ வந்து சாமுண்டி அப்படின்னு அழைக்கப்படுவ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே காளி வந்து ரொம்ப பணிவாக அவங்க ஆதிபராசக்தியை வணங்குறாங்க. உங்களோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய எனக்கு வந்து காளி காலராத்திரி அப்படின்ற பேர் தான் இருந்துச்சு, இன்னைக்கு சண்டன் முண்டன் அப்படிங்கிற 2 பேரை கொண்டதுனால எனக்கு வந்து சாமுண்டி அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் உயிருக்கு பயந்து ஓடின அந்த அசுரர்கள் நேராக சும்பாசுரனை பார்க்குறாங்க. அவங்க பார்த்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு சும்பாசுரன் என்ன பண்ணார், சும்பாசுரன் வந்து இதுக்கு எதிர்தாக்குதல் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாரா, இல்லை போதுண்டா சாமி நம்ம பாதாளத்துக்கே ஓடிடலாமா அப்படின்னு சொல்லி அவர்
யோசிச்சாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து வர எபிசோட நம்ம கண்டினியூஸாக பார்க்கணும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.